5 பாலிவுட் நடிகர்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு வந்து அது மொக்க வாங்கின 5 திரைப்படங்கள் அப்படின்னே சொல்லலாம். அது 5 பாலிவுட் நடிகர்கள் யாரு, என்ன திரைப்படங்கள் அண்ட் முக்கியமா வில்லன் கதாபாத்திரத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நம்பர் 1, ஜாக்கி ஷெராஃப் அவர்கள். பிகில் படத்துல இவர் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆனா மக்கள் இவரை அந்த படத்துல வில்லனா பெருசா ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தை தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அட்லி அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருந்தாலும் ஜாக்கி அவர்களுக்கு இந்த திரைப்படத்துல எந்த ஒரு பெரிய லெவல் ரீச்சுமேவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் வில்லனுக்கு உண்டான மரியாதையே போன ஒரு ஃபீலா தான் இவருக்கு இந்த ஒரு படம் அமைஞ்சதாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல இவரு வில்லனா இருந்தும் லைட்டா மொக்க வாங்கின வில்லன் அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 2, கூலி படத்துல நடிச்ச அமீர் கான் அவர்கள். அமீர் கான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரவுடி வருவாரு கடைசியில அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த பார்ட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சிலர். ஆனா அந்த ஒரு ரோல் அமீர் கான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் தான் வந்து மக்கள் மத்தியில இருந்து அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா வெளிவந்தது. லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளியான இந்த ஒரு திரைப்படத்துல அமீர் கான் அவர்கள் நடிச்சதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாருன்ற மாதிரிலாம் கருத்துக்கள் வெளியாச்சு. அதுக்கு அவரு சொல்லிட்டாரு, அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரஜினி சார் அவர் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், அவருக்காக நான் என்ன ரோல்னாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டில் வெளியில இருக்கக்கூடிய ஃபேன்ஸுடைய கருத்து அதுவாக தான் இருக்கு. என்னப்பா இது கடைசியில பீடி குடிக்கிறதுக்காகவா அங்கிருந்து வந்தீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அவருமேவும் ஒரு டம்மி வில்லனா தான் அந்த படத்துல வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல். நம்பர் 3, சஞ்சய் தத். விஜய் அவர்களுடைய லியோ படத்துல அப்பா கேரக்டரா அவர் வந்திருப்பாரு. ஒரு வில்லன் கைண்ட் ஆஃப் ரோல் தான், வில்லன் தான். ஆனா வில்லனா அவர் எஸ்டாப்ளிஷ் அந்த படத்துல ஆகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ரசிகர்கள் யாருமே இவருடைய கதாபாத்திரத்தை பெருசா ஏத்துக்கல. சஞ்சய் தத்துக்கும் பிடிக்கலன்னு அவர் சொன்னதா சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுமேவும் தெரியல. சஞ்சய் தத்துக்குமேவும் இது பிடிக்கல அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லப்படுது. நம்பர் 4, கங்குவா படத்துல நடித்த பாபி தியோல். ஸோ இந்த திரைப்படம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். அது கொஞ்சம் ஃப்ளாப்பான ஒரு ஃபீல் தான். ஆனாலும் இந்த படத்துல நடிச்ச இவருக்குமேவும் ஒரு பெரிய ஃப்ளாப் தான். ஒரு வில்லனா அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு, ஒரு வில்லனா அவருக்கு அந்த படத்துல எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமுமேவும் இல்லை அப்படின்னு படமே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்த சமயத்துல இவருக்கு அந்த வில்லன் ரோலுக்கும் கை கொடுக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இவருக்கு இந்த படத்துல இருக்கு. ட்ரெய்லர்ல பயங்கரமா காட்டினீங்களேப்பா அவரை, என்னப்பா ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் படம் வெளியானோன்னு நிறைய பேருக்கு இருந்தது. 5வதா, விவேகம் படத்துல நடித்த விவேக் ஓபராய் அவர்கள். வில்லனுக்கு உண்டான எந்த ஒரு மரியாதையுமோ ஒரு ஒரு கெத்துமே வந்து அவருக்கு அந்த படம் ஃபுல்லா த்ரூ அவுட் இல்லை அப்படின்றதுதான் மக்களுடைய கருத்தா இருந்தது. ஸோ இந்த 5 வில்லன்கள் பாலிவுட்ல இருந்து வந்து கெஸ்ட் ரோல், கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்து ஒரு வில்லனா கலக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவங்களுக்கு இது பெருசா கை கொடுக்கல. ஸ்டில் தமிழ் சினிமால எடுத்துக்கிற பட்சத்துல நிறைய அந்த மாதிரி வில்லன் ரோல்ஸ் பண்ணி கை கொடுத்த சில கதைகளுமேவும் இருக்கு. ஸோ அதை கரெக்டா எடுத்துட்டு போலியோ இந்த டைரக்டர்ஸ், இந்த 5 பாலிவுட் ஆக்டர்ஸை வச்சு அப்படின்ற ஒரு ஃபீல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை தாண்டி எந்தெந்த படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி சொதப்பி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.